அவங்க அப்பா பேரு குமாரி, எங்க அப்பா பேரு குமார் தான். 10 வருஷமா நான் லவ் பண்ணேன் அந்த பையனை, வைரமுத்துங்கிற பையனை 10 வருஷமா லவ் பண்ணேன். அவனுக்கு 2 தங்கச்சி இருக்கு. தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன். அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சு 10 ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன். திருப்பி நான் சென்னையில வேலைக்கு போனேன். 2 வருஷமா சென்னையில தான் வேலை பார்க்குறேன். சூப்பர்வைசரா இருக்கிறேன். சென்னையில வேலை பார்த்து அப்பப்போ வீட்டுக்கு வருவேன். அப்பப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன், இது மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து, நீ என்ன முடிவு சொல்லு. நான் பாப்பா சம்மத்தோட பொண்ணு கேட்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்குமா நீ அப்படிதான் சொன்னாங்க. இப்போ ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தப்பயும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோச்சிட்டு போய் பெருமா வீட்டுல இருந்தோன்னே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட். அந்த பையன் ஆனந்த் பட்டறையில வேலை பாக்குறாங்க. பட்டறையில போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க, அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க. எல்லாருமே வந்தோடனே போலீஸ்க்கு என்ன கேட்டாங்க. முன்னாடி என்ன விசாரிச்சாங்க, அவங்கள விசாரிச்சாங்க. அதுக்கு 6 மணிக்கும் பிறகுதான் நான் வந்தேன். என்ன விசாரிச்சாங்க, எல்லாரோட சம்மத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் 10 வருஷமா நான் இருந்தேன். ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல. நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனையும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு கேட்டான். 6 மாசம் வெயிட் பண்ணா போதும். அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான். அவங்க பண்ணுவாங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம்.